என்னடா வாழ்க்கை இனிமையா வாழ போறோம் பாரு அதுதான் வாழ்க்கை ஓ ஆக்ஷன் கிங் ஓ கவிதா don't worry it's also perfect எனக்கு பயமா இருக்கு ഹായ് എന്റെ പുതിയ റിയാക്ഷൻ വീഡിയോയിലേക്ക് സ്വാഗതം. അപ്പൊ നമ്മൾ റിയാക്ഷൻ ചെയ്യാൻ പോകുന്നത് നമ്മളുടെ തലയുടെയും മങ്കാത്ത മൂവി. எனக்கு உன் மேலதான் கோவம் இல்லம்மா, உன் புருஷன் மேலதான். கூடவே இருந்துட்டு துரோகம் பண்ணிட்டான்னு எனக்கு தாங்க முடியும். അങ്ങനെ പോവല്ലേ? കാരണം ഇതിങ്ങനെ നിർത്താൻ പറ്റാത്ത രീതിയിലല്ലേ വെച്ചേക്കുന്നത്. സിംഗിൾ ഷോട്ടിലൊക്കെ പോകുന്ന ഒരു ഫീലില്ലേ? 5 വർഷം ഉழைப்பு, കാരണം ഇവരുടെ ഒരു എൻഡിങ് വന്നില്ല. ஒரே நாள்ல சம்பாதிக்கணும்னு நினைச்சான். இதனால பாதிக்கப்பட்டது அவன் மட்டும் இல்ல, என்னோட இத்தனை வருஷம் உழைப்பு, காசு, பணம், அந்தஸ்து, மரியாதை எல்லாம். സംഭവമാണ് ഇതിൽ എനിക്കൊന്ന് കാണിക്കാൻ ഉദ്ദേശിക്കുന്നത് തന്നെയാണ്. അയാള് കൊറേ വളർത്തിയിട്ടല്ലേ അവര് സാധനം പെട്ടെന്നാക്കാൻ നോക്കിയതാണ് സാധനം. ഇത് എന്താ എന്റെ ഇവിടെ എന്താ ഒന്നും മനസ്സിലാവുന്നില്ല. എനിക്ക് തോന്നി ഇതിനകത്ത് സുമൻ മരിക്കുന്നു. என் பொண்ணோட சந்தோஷம் அதை நான் எப்படி திருப்பி கொடுப்பேன்? உன்னை என் பொண்ணோட ஃப்ரெண்டா நான் பார்க்கல, என் பொண்ணா தான் பார்த்தேன். എവിടെ നിന്നൊക്കെ കയറിയിരുന്ന് കാണുന്ന പേടിയാണ് ക്യാരക്ടർ. വിനായക് ഡെവിൾ അത് തന്നെ കേട്ടോ. ഇൻട്രോട്ട ആള് മാറി. രണ്ട് പോലീസുകാരാണ്. അവർക്ക് അതിന്റെ മറ്റേ കഴിവുണ്ടല്ലോ പിടിക്കാനുള്ള. ട്രെയിനിങ് കിട്ടിയില്ലേ? അവനിങ്ങനെ എത്ര ഓടുന്നോ അത്രയും അവന് ഷൂട്ട് ഔട്ട് ചെയ്യാനുള്ള സാധ്യത കൂടുതലല്ലേ? ആർക്കാ ഇത് അതിന്റെ ഇടയ്ക്ക് എന്താ അല്ലേ? ആരോടാ സംസാരിച്ചത്? ഇങ്ങനൊരു സാധനം ഉണ്ടല്ലേ? പിക്കുന്നുണ്ടേ. இன்னும் எவ்வளவு நாளைக்கு கிட்ட இருந்து இப்படியே தப்பிச்சுட்டே இருப்பேன் சார். என்ன எப்படியா காப்பாத்துங்க சார், இனிமேல் ஓட மாட்டேன் சார். என் பொண்டாட்டி எப்படியா காப்பாத்துங்க சார், அவங்க கிட்ட மாட்டிட்டு இருக்கு சார். ப்ளீஸ். பொண்டாட்டியா? அவன் தான் புக்கிங் வெட்டிங்காக புதுசா உங்களுக்கு ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் ஆஃபீஸர். எல்லாம் முடிஞ்சது போ, எல்லாம் சொல்லிட போறான். கணேஷ், அங்க ரெண்டு பசங்க எங்க இருக்கான்னு பாரு, மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். மட்டும் கம்மி ഇല്ല, മറ്റവരോടാണ് സംസാരിക്കുന്നത്. ഓ, ഇവിടെ രണ്ടുപേര് ഗോവയിലൊക്കെ പോയാ? என்ன வாழ்க்கை? இது என்னடா வாழ்க்கை இனிமையா வாழ போறோம் பாரு அதுதான் வாழ்க்கை. ഓ ലക്ഷ്മിറായി ഭയങ്കര ഒരു മിസ്റ്റീരിയസ് ക്യാരക്ടർ അല്ലേ? ഇവരാണോ പ്ലാൻ ചെയ്തനി? ഓ, ഇവര് മൂന്നുപേരും. தப்பு இல்லையா? எது தப்பு? அவங்க 3 பேரும் இங்க ரொம்ப நம்புறாங்க. அவங்க உங்களை நம்பல, உங்க வேலையை தான் நம்புறாங்க. நாளைக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா உங்களை போடுறது கூட தயங்க மாட்டாங்க. ஏன்னா 500 கோடி. நாம தான் புத்திசாலித்தனமா நடந்துக்கணும். ഇങ്ങനെ ഒരാളെ பணத்தை வேற வேற வண்டிக்கு மாத்திக்கிட்டே இருக்கணும். ஒரே வண்டியில வச்சிருந்தா மாட்டிப்போம். അവിടെയാണ് ഏകദേശം ബോസ്. ആ ആള് മാക്സിമം മറ്റേ പിടിക്കലായിരുന്നു. വൈഫിനെ രക്ഷിക്കും അവിടെ പോയിട്ട് സുമന്റെ അടുത്തേക്കാ പോകുന്നത്. പറഞ്ഞില്ലായിരുന്നു പൊണ്ടാട്ടിന്ന് പറഞ്ഞില്ലായിരുന്നോ?
ചിലപ്പോ അതായിരിക്കും. ഇവരൊരു ഭയങ്കര പവർ സംഭവല്ലേ. ஸ்பெஷல் பிரான்ச் ஆஃபீஸர். உங்க ஹஸ்பண்ட் சும்மா என் கஸ்டடியில் தான் இருக்கான். நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். வாங்க வாங்க. ഇനി ഇങ്ങനെ മറ്റേ മൊത്തത്തില് പറഞ്ഞ് മാപ്പ് സാക്ഷിയാവുകയാണ്. ഞാൻ ഇങ്ങനെയൊന്നുമില്ല. എന്താ പോകുന്നത് മനസ്സിലാവുന്നില്ല. ചെതറി കിടക്കണം എല്ലായിടത്തും. എഗൈൻ ചതറിക്കണം. ഫസ്റ്റ് ചതറി കിടന്നായിരുന്നു. சார் என் வைஃப் நல்லா இருக்காங்க. ஒரு வாட்டி பார்க்கலாமா? பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எனக்கு சில இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும். நீ அப்ரூவர் ஆவறியா? அவர் അന്നെ പറഞ്ഞെടുക്കാൻ വേണ്ടി. அந்த ஆரம்ப செட்டியார எவ்வளவு நாளா தெரியும்? செட்டியார் கிட்ட நான் 10 வயசுல இருந்து வேலை செய்யறேன் சார். அவர் செய்யற எல்லா தொழில் பத்தி எனக்கு நல்லா தெரியும். தீப்பெட்டி செய்யறவங்கல இருந்து கள்ளக்கடத்தல் பண்றவங்க வரலாம் எல்லாத்துலயுமே ஒரு கால் இருக்கு சார். செட்டியாருக்கு கேம்பிளிங்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அதனால அவரோட தேட்டரை கேம்பிளிங்கா மாத்திட்டாரு. இந்தியால இருக்கிற டாப் கிளப்ஸ் எல்லாத்துலயும் அவர் மெம்பர். பெரிய பொலிட்டீஷியன்ஸ், பிசினஸ் மேன், ஸ்மக்லர்ஸ், அப்புறம் டாப் ஆக்டர்ஸ் எல்லார்கிட்டயும் அவர் கான்டாக்ட் இருக்கு. அது மூலமாவே தாராவி அவருக்கு சொந்தமாக்கிட்டாரு. பெட்டிங் மணி இங்க வந்து பிரியறதா செட்டியாருக்கு நியூஸ் வந்துச்சு. அந்த நியூஸ அவருக்கு சாதகமாக்கிட்டாரு. இந்த வாட்டி போலீஸ் நடவடிக்கை ஜாஸ்தியா இருக்கிறதுனால யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுன்னு செட்டியார் அவரோட இன்ஃபுளுன்ஸ் யூஸ் பண்ணி பெட்டிங் பண்ண ஒரு தேட்டருக்கு வந்து பிரியணும்னு பாம்பே டான்ஸ் டிசைட் பண்ண வச்சார். அந்த நியூஸ் எனக்கும் வந்துச்சு. அந்த காசை எப்படியா கொள்ளடிச்சுட்டா லைஃப்ல செட்டில் ஆயிடலான்னு நாங்கெல்லாம் டிசைட் பண்ணோம். நாங்கன்னா யார் யாரு? நான் தாராவி எஸ்ஐ கணேஷ் சார். கணேஷ் லீஜர் பார் ஓனர் மகத்தோட ஃப்ரெண்டு பிரேம். அதுக்கப்புறம் கடைசியில தான் வந்து சேர்ந்தாரு விநாயக். விநாயக் அது யாரு? போலீஸ்ல இருந்து சஸ்பெண்ட் ஆனவர். அவர்தான் தேட்டருக்கு பணம் வரலன்றதும் அவர் பிளான் பண்ணிதான் காசை கொள்ளடிச்சு. எவ்வளவு பணம்? 500 கோடி. இப்போது எங்க இருக்கு? எங்களை ஏமாத்திட்டு மகத்தும் பிரேமும் அந்த பணத்தை அடிச்சுட்டு போயிட்டாங்க. உண்மையில அந்த பணம் எங்க இருக்குன்னு தெரியாதா? சத்தியமா எனக்கு தெரியாது. கணேஷும் விநாயக்கும் அவங்க தெரியுதா போயிருப்பாங்க. யாரு? சார் விநாயக். വിനായക് അജിത് സർ. ஹலோ. ஏய் ராசா, எல்லாம் உங்க போட்டு கொடுத்தியா? இல்ல ஸ்பீக்கர் போன் ஆன் பண்ண சொல்லிருப்பாங்க. இல்ல பண்ணல. நீ கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்களா? இருக்கானா? யாரு? யாரா? ஆக்ஷன் கிங். ഓ நல்லா இருக்கீங்களா? என்ன பத்தி நான் எதுவும் சொல்ல வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். Vinay, I know you're smart, but you know something? You are a disgrace to the police department. இப்போ என்னமோ சொன்னீங்களே, disgrace to the police department. புதுசா ஏதாவது சொல்லுது சார்? அப்போ சொல்றேன். பாம்பே இருக்கிற எல்லா பார்டர் ஸ்டேஷன் செக் போஸ்ட் போட்டோஸ் போயிருக்கு. நீ ஒண்ணுமே செய்ய முடியாது. உன்னை பத்தி எல்லா டீடைல்ஸ் கிடைச்சிச்சு. விநாயக், your game is over, man. நீ ஆரம்பிச்சீங்க இப்போ. நான் முடிக்க போறேன். This is my game. இதை எங்க ஆரம்பிக்கணும், எப்ப ஆரம்பிக்கணும், எப்ப முடிக்கணுங்கிறத நான் தான் சொல்லணும். You got it? Hey, பக்கத்துல இருக்கானே சுமன், அவன் போட்டாக்கு எவ்வளவு நல்லவனா இருக்கான். அப்ரூவராகவே மாறிட்டான். சாரி, டென்ஷன் ஆயிட்டல்ல. இப்போ நீ உன் பொண்டாட்டிக்கு ஒரு நல்ல புருஷங்கிறத போற என்ன சொல்லுங்க? நீ என்ன சொல்ற? മനസ്സിലായ? തിരിച്ചു പൊക്കി. നൈസ് ഫോൺ. നൈസ് ഫോൺ. பாம்பே போலீஸ் எவ்வளவு புத்திசாலியா இருக்கீங்கப்பா. ஒரு நிமிஷம், உன் பொண்டாட்டி ஏதோ சொல்ல ஆசைப்படுறேன், கேளு.
സുവിത 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 ഡോണ്ട് വറി സുവിത don't worry. இப்ப கேட்கல நான் சொல்றேன். உன் பொண்டாட்டி உனக்கு உயிரோட வேணும்னா என்ன பூச்சாண்டி காட்டி சுமந்த போட்டு தள்ளிடு. Shut up. I can't do this. Don't worry. அதெல்லாம் பண்ண முடியாது. Don't try to play smart with me, okay? இது பாரு எஸ்பி, என்கவுண்டர்ங்கிறது உனக்கும் புதுசு இல்லை, எனக்கும் புதுசு இல்லை. அவனை போட்டுரு. நீ சொல்றதால செய்ய முடியாது. கிராமக்கல நேரம் சொல்லுங்க சார், பரவாயில்ல சார். போலீஸ்காரன் பேசுறேன் கமையில உண்டு சார். அதை பத்தி நம்ம யோசிக்க நேரம் சார். சொல்லுங்க சார். டிபார்ட்மெண்ட் எப்படியா குறை பண்ணுது? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சார். ஒரு நல்ல உயிர் போற தப்பில்லை. சொல்லுங்க சார். பேசுறது நிப்பாட்டுறீங்களா? Your time starts now. സീന് വേറെ ആയിക്കളഞ്ഞല്ലോ. അവിടെ മേലോടി വെച്ച് நீ அங்க எங்க சுட்டியோ அதேதான் நானும் இங்க பண்ணேன். அவனை சுடா. കൊല്ലോ കൊല്ലൊന്നും വേറെ വഴിയില്ല. ഇല്ല, സുമൻ മരിക്കും. Thank you. Love ya. Oh my God. Hey, what the hell? சார் என்ன ட்ராக் பண்ணியாச்சு சார். தனாதி ஏரியால இருக்காங்க. സീന് ഭയങ്കര ആയിക്കളഞ്ഞു. അതായത് എന്താ പറയാ, വില്ലനാക്കി വില്ലൻ എന്ന് പറഞ്ഞാൽ അങ്ങേയറ്റം വില്ലൻ. അങ്ങേയറ്റം വില്ലൻ, ക്രൂരെന്നൊക്കെ പറയില്ലേ, ഇങ്ങനെ ക്രൂരത്തരം കാണിക്കുന്ന ഒരു നായകൻ. യൂഷ്വലി ഓപ്പോസിറ്റ് എപ്പോഴും വില്ലനാണ് ഇങ്ങനത്തെ പരിപാടികൾ ചെയ്യാറുള്ളത്. അവിടെ ശരിക്കും എന്താ പറയാ, നായകനെ പോലെ ഉണ്ടായിരുന്നു സുമനെ കാണാൻ കുറച്ച്. കാരണം പുള്ളിക്കാരൻ നോക്കുകയാണെന്നുണ്ടെങ്കിൽ പുള്ളിക്കാരനെ സെറ്റാൻ വേണ്ടിയിട്ടാണ് എല്ലാം ചെയ്തത്. ആ ഒരു പെർസ്പെക്റ്റീവ് നോക്കുമ്പോഴാണെന്നുണ്ടെങ്കിൽ ചതിച്ചതൊക്കെ ഒക്കെ മാറ്റി പക്ഷെ അത് മാത്രല്ല, അത് കഴിഞ്ഞ് അതന്നെ ചെയ്യണമെന്ന് ആഗ്രഹമില്ല. അതൊക്കെ കഴിഞ്ഞ് നേരെ അതും വൈഫിനോട് നല്ല സ്നേഹമുണ്ട്. അതൊക്കെ കാണിച്ചതിന് ശേഷം ആ മരിക്കുന്ന സമയത്ത് ഭയങ്കരമായിട്ടൊരു ഇമോഷൻ വരുന്നുണ്ട്. കൊല്ലുന്ന സമയത്ത് നമുക്ക് എന്തോ ഒരു വേണ്ടെന്നുള്ളൊരു തോന്നല്. പക്ഷെ അവിടെയും പ്രശ്നമാണ്, എൻട്രി ഉണ്ട്. ആ ഒരു സംഭവം വരുന്നത് നമുക്ക്. പിന്നെ ഏറ്റവും എന്താ പറയാ, ഈ സീനിൽ ആ ഒരു മറ്റേ സീനില്ലേ, ആ ഒരു ഏരിയ ഇതൊക്കെ അറിഞ്ഞതിന് ശേഷം ഇവര് പോയതിനു ശേഷം അവിടെ ഒരു അജിത് സാറിന്റെ ഒരു പെർഫോമൻസ് ഉണ്ടായിരുന്നില്ലേ കുറച്ചു നേരത്തേക്ക്. എന്തായിരുന്നത്, കിളി പോയ ഒരു ആ ആളെങ്ങനെ മറ്റേ ഇങ്ങനെ എന്താ പറയാ, എന്ത് ചെയ്യണം എന്ന് അറിയാത്ത ആളറിയില്ല. അത്രയും ആഗ്രഹിച്ചു നിന്ന 500 കോടി എന്നുള്ള സംഭവം. കാരണം പുള്ളിക്കാരൻ ചെയ്ത പ്ലാൻ എന്ന് പറയുന്നത് മറ്റേതായിരുന്നു. ആദ്യം ഈ രണ്ടുപേരെ ആദ്യം ഇവരെ കൊന്നിച്ച് മറ്റവര് കുഴപ്പമില്ല, അവര് കുറച്ച് പാവങ്ങളല്ലേ എന്നുള്ള രീതിയിലാണ്. പക്ഷെ അവരായിരുന്നു ഏറ്റവും ഡേഞ്ചറസ്. അതും അവരുടെ പ്ലാനും ഭയങ്കര പ്ലാനിങ്. ലക്ഷ്മി റോയ് അവിടെ ഉണ്ട് കളിക്കാൻ വേണ്ടിട്ട്. എന്റെ മോനെ ഇവര് ഒരു വല്ലാത്തൊരു ടീമാക്കി സെറ്റപ്പ്. എനിക്ക് തോന്നുന്നു ഓൺലൈനകത്ത് 2 പാവങ്ങൾ എനിക്ക് തോന്നുന്നു, ആ പോലീസുകാരനും പിന്നെ ഈ സുമനുമായിരുന്നു തോന്നുന്നുണ്ട്. അതല്ല, കാരണം എനിക്കറിയില്ല ഇനി വല്ല വേറെ എന്തെങ്കിലും ഡിസ്റ്റ് ഉണ്ടോന്ന് അറിയില്ല. പക്ഷെ ആസിഫ് നോ കാണുന്ന സമയത്ത് ഇവർ രണ്ടുപേരാണ് പിന്നെയും തമ്മിൽ തമ്മെന്നൊക്കെ പറയാൻ പറ്റുന്നത്. എടുത്തു പറയേണ്ട ട്വിസ്റ്റ് പെരുമഴയായിരുന്നു. ട്വിസ്റ്റ് അല്ലേ, അങ്ങനെ വരുന്നു ഇങ്ങനെ വരുന്നു. ഈ ഒരു സീന്റെ അവസാനം നമുക്ക് അജിത് സാറിനോട് നല്ല ദേഷ്യം തോന്നുന്ന ഒരു സീനും കൂടി ആട്ടോ. ആ ക്യാരക്ടറിനോട്, വിനായക് എന്ന് പറഞ്ഞ ക്യാരക്ടർ ഭയങ്കര ക്രൂരൻ, അത്രയും ക്രൂരൻ. ശരിക്കും ആ ഒരു സ്ട്രിക്ട്ലി നോ റൂൾസ് അവിടെ എഴുതി കാണിച്ചില്ലേ. ഇത് അത് മാത്രമല്ല, അതിന്റെ മേലൊരു ഡെവിൾ ക്യാരക്ടർ ആണെന്ന് പറയാം. കാരണം ആരോടും വലിയ ഇമോഷൻ ഒന്നുമില്ല, എല്ലാരെയും തീർക്കണം. ആളുടെ ലക്ഷ്യം എന്ന് പറയുന്ന ഒരു സംഭവമാണ്, അതെടുക്കുക മാത്രമാണ്. നമുക്ക് നെക്സ്റ്റ് സീനില് ബാക്കി കാണാം. അത്രേ ഉള്ളൂ.